குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் மேச ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது, அதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதையும் பார்த்துருவோம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். மேச ராசிக்குள்ள செவ்வாய், அதாவது உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் பலம் அடையக்கூடிய ஒரு சூழல், உங்க ராசிக்குள்ளே வந்து அமரக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன், சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய 4 கிரகங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல இருக்காங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும். ஆமாங்க, இந்த மாத துவக்கத்துல சந்திர பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசியில் இருக்கும்போது அந்த மாதமானது துவங்குது. ஓகே, இந்த மாதத்துல என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம், தனித்தனியா ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துருவோம். சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, வேலைக்கு போறவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுமா, காதல் விவகாரங்கள் எப்படி இருக்க போகுது, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது, வருமானம் எப்படி இருக்க போகுது, அதே போல வருமானத்தை சேமிக்க முடியுமா, குழந்தைகளுடைய படிப்பு நிலைகள் எப்படி இருக்க போது, வெளியூர் வெளிநாடு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா, அதுக்குண்டான அமைப்புகள் எப்படி இருக்க போது, இன்னும் பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். முதல்ல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சுயதொழில் அப்படின்னாவே வந்து அது 10ஆம் பாவங்க. ராசிக்கு 10ஆம் இடமான மகர ராசிக்கு ராகுவினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் இருக்கக்கூடிய ஒரு சூழல். உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பலம் அடையக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. அப்ப செவ்வாய் பலமாயாச்சு அப்படின்னாவே தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களால முடிஞ்ச அளவு போராட்டம் செய்வீங்க. அந்த போராட்டம் உங்களுக்கு ஃபைனலா வெற்றியை கொடுத்துரும். ஏன்னா 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். குருவினுடைய பார்வையும் அந்த 10ஆம் இடத்திற்கு இருக்குது. குரு வந்து தனிச்சு பார்க்கிறார் அப்படின்னா கூட சொல்லலாம். ஆனா குரு சூரியனோட சேர்ந்து புதனோட இணைவு பெற்று சுக்கிரனோட இணைவு பெற்று பார்க்கிறார். 2 பொருளாதார கிரகங்கள் இணைவு பெற்ற அமைப்புல குரு ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பா தொழில் முன்னேற்றம் உண்டாகும். ராகுவினுடைய பார்வை என்ன பண்ணுது, தொழில டென்ஷன் ப்ரெஷரை கொடுத்துட்டே இருக்குது, ஒர்க் பண்ண வைக்குது, அதிகமாக ஒர்க் பண்ண வைக்குது, எது சரி எது தப்புங்கிறது காட்டி கொடுத்துட்டே இருக்குது. நம்ம ராகு உதவிதான் பண்றாரு, அதை நம்ம சரியா பயன்படுத்தி எது சரி எது தப்புன்னு பார்த்து மூவ் ஆன் பண்ணும்போது கண்டிப்பா இந்த மாதம் தொழில நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலைக்கு போறவங்களுக்கு எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னா, வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு அந்த 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துலதான் இருக்காரு. அப்போ வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள், சங்கடங்கள், சலிப்புகள் எல்லாமே சற்று குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனா அந்த புதன் பகவான் என்ன பண்றாருன்னா, ஜூன் மாசம் 14ஆம் தேதி மிதுனத்துக்குள்ள போயிடுறாரு. ஜூன் மாசம் 14ஆம் தேதி மிதுனத்துக்குள்ள போயிடுறாரு. முதல் 14 நாட்கள் நல்லா இருக்குது. அதற்கப்புறம் மிதுனத்துக்கு புதன் பயிற்சி ஆனாலும் மிதுனத்துல புதன் ஆட்சி பலம். அப்பவும் வேலையில இருந்து வந்த சிரமங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட கெப்பாசிட்டி வளரும். அதாவது உங்களால சமாளிக்க கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும், உங்களுக்கு கைமீறி எதுவும் போறதுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ வேலையில டென்ஷன் ப்ரெஷர் இருக்கிறது குறையுமா சார் அப்படின்னா, 6ஆம் இடத்துல வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல கேது பகவான் இருக்கார். டென்ஷன் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கிறார். ஒரு சிலருக்கு வேலைக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இதுக்கடா அதை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தோணும். ஆனா இப்போ குருவினுடைய பார்வை அங்க இருக்குது. 6ஆம் அதிபதியான புதனுமே குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்புகள் 70% குறைந்து விடும். வேலை இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்புல தான் இருக்கு, கவலை வேண்டாம். உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பாருங்க, 4ஆம் இடத்திற்கு செவ்வாயினுடைய பார்வை கிடைச்சாச்சு. உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடமான ஆரோக்கிய ஸ்தானத்தை பார்த்தாச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி மருத்துவ செலவுகள் இருந்துட்டு இருந்தது, கொஞ்சம் பயம் பதட்டம் இருந்துட்டு இருந்தது, திடீர்னு மோஷன் போடுறது, திடீர்னு லூஸ் மோஷன், இந்த மாதிரி வயிறு அப்செட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருந்துட்டு தான் இருந்தது. வயது வித்தியாசம் பார்க்காம ஏதோ ஒரு குடைச்சலை கொடுத்துட்டு தான் இருந்திருக்கும் மேஷத்துக்கு. ஆனா இப்போ அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 4ஆம் இடமான ஆரோக்கிய ஸ்தானத்தை பார்த்தாச்சு. அப்படிங்கும்போது
கண்டிப்பா ஆரோக்கியம் படிப்படியா மேம்படும், உடல் சுறுசுறுப்பாகும், மற்ற வேலைகளை முடியாத வேலைகளை சீக்கிரமா செய்து முடிக்கிற அளவுக்கு உடம்பு தெம்பும் தைரியமும் வந்துடும், உடல்ல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டங்கள் சீராகும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரிஸ்க் ஆயிடுவோம். இந்த மாசம் உங்களை பிரிஸ்க் பண்ண வச்சிடும். ஏன்னா செவ்வாய் இந்த மாசம் முழுக்க ராசிக்குள்ளேயே தான் இருக்க போறார். ராசிக்குள்ள இருந்து 4ஆம் இடத்துக்கு பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸோ கண்டிப்பா நல்லா இருக்கும், பயப்பட வேண்டாம். உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரங்கள்லாம் நடந்துருந்துன்னா ரொம்ப தெளிவாயிடுவீங்க. உடம்பு அவ்வளவு மாற்றங்களை பார்க்க முடியும், நல்ல மாற்றங்களா இருக்கும் அது அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, 7ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை வந்தாச்சு. 7ஆம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை வந்தாச்சு. செவ்வாயினுடைய பார்வை அங்க வந்தாச்சு அப்படிங்கும் போதே கொஞ்சம் கவனம் வேணும். என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள நம்மள அறியாம சில கோபப்பட்டுருவோம். ஈகோ, நான் பெருசா நீ பெருசான்னு அங்க ஈகோ வந்துடுறாங்க. ஸோ அந்த இடத்த மட்டும், இந்த ஈகோவை மட்டும் டச் பண்ணி 2 பேர்த்துக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு செவ்வாய் வேடிக்கைவாது. அப்போ நான் பெருசு நீ பெருசு அப்படிங்கிற சண்டை சச்சரவுகள் வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டா போதுமானது. மற்றபடி கணவன் மனைவிக்குள்ள பெரிய தொந்தரவுகள் இருக்க போறது கிடையாது. ஏன்னா 7ஆம் அதிபதி சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ உங்க 2 பேர்த்துக்குள்ள ஈகோ வந்தாலும் குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கை துணை குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு சூழல். ஆனா அந்த சுக்கிரன் முதல் 12 நாட்கள் மட்டும்தான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. ஜூன் மாசம் 12ஆம் தேதி ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துக்கு போறது அப்படிங்கிறது நல்லதா சார் அப்படின்னா, கணவன் மனைவி உறவை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய 7ஆம் அதிபதி 3ஆம் பாவத்துக்கு போகிறதும் அங்க இருக்கக்கூடிய புதனோடு இணைவு பெறுவதும் நல்ல விஷயம் கிடையாது. புதன் பின்னாடியே வருவார். சுக்கிரன் 12/6/2024 அன்னைக்கு மிதுன ராசிக்குள்ள சுக்கிரன் பயிற்சி ஆவாரு. 14/6/2024 புதன் பகவானும் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். அப்போ 7, 3, 6 தொடர்பு 3ஆம் பாவத்துல ஏற்படுது. இது என்ன பண்ணுது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள விரிசலை ஏற்படுறதுக்கு உண்டான வேலைகளை செய்யும். உங்க 2 பேர்த்துக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளும் வராது, ஈகோவை தவிர்த்து. ஆனா அந்த ஈகோவை உங்க ஒய்ஃப் இப்படி பண்றாங்க, உங்க ஹஸ்பண்ட் இப்படி பண்றாங்க, இதை போய் கேளுங்க அப்படிங்கன்னு சொல்லி போட்டு நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணி விட, நம்மளை தூண்டி விடக்கூடிய ஆட்கள் நம்மளுக்கு கூடவே இருப்பாங்க. 3வது நபர்கள் அப்படியே நம்மளை அலங்காம ஸ்க்ரூ பண்ணி விட்டுருவாங்க. நம்ம யதார்த்தமா அதை போய் கேட்டுருவோம், சண்டையாயிடும். வீட்டில் சந்தேகப்படுறியா அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இந்த ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதம். வியாபாரம் எப்படி இருக்கும்? வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் தான். நிறைய கம்யூனிகேஷன், நிறைய பழக்க வழக்கங்கள் உண்டாகும். வியாபாரத்தை வளர்ச்சி பாதை கொண்டு போறதுக்குண்டான எல்லா வேலைகளும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவான ஒரு அமைப்பா தான் இருக்குது. ஆனால் கணவன் மனைவி உறவுல மட்டும் கவனம் வேணும். ஓகே, உடல் ஆரோக்கியம் பார்த்துட்டோம், தொழில் வேலை வாய்ப்புகள் பார்த்தோம், திருமண வாழ்க்கை திருமண உறவு பார்த்துட்டோம். வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா முதல் 12 நாட்களுக்குள்ள வரன் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கடின முயற்சியின் பேர்ல வரன் அமையும் அப்படிங்கிறத சொல்லுது. ஏன்னா குருவை கிராஸ் பண்ணி சுக்கிரன் போறா, 2ஆம் இடத்துல குரு இருக்கு. இப்போ கண்டிப்பா சுபகாரியம் நடப்பதற்கு, அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் செய்வதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம். கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்களை விட்டு விலகுது, நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள போறீங்க அப்படிங்கிறத இந்த மாதம் சொல்லுது. ஏதோ ஒரு விஷயம் கெட்டது நம்மளை விட்டு போகுது, நல்லது நம்மளை தேடி வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். பழக்க வழக்கத்துல வருமானம் எப்படி சார் இருக்கு இந்த மாசம்? அதுதானே முக்கியம். பாருங்க, 2ஆம் இடத்துல புதன், சூரியன், சுக்கிரன், குரு 4 பேர் இருக்காங்க. சூரியனும் குருவும் 2ஆம் பாவத்துல இருக்க போறாங்க. 5 கூடியவர் 2ஆம் பாவத்துல சூரியன். முதல் 15 நாட்களுக்கு சூரியன் 2ஆம் பாவத்துல தான் இருக்க போறார். வருமானத்துக்கு குறை இருக்காது. முதல் 15 நாளுக்குள்ள நிறைய சேமிப்பு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கும். கண்டிப்பா சேமிக்கவும் செய்வீங்க.
அது ஒரு நல்ல விஷயம். வருமானத்தை சேமிக்க முடியும். வருமானம் எந்த வழியிலிருந்து வருது அப்படிங்கிறது மற்றவர்கள் பார்வைக்கு தெரிந்தாற் போலவே அந்த வருமானம் வரும். இந்த வெளியில சொல்ல முடியாத காசு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ அதெல்லாமே நல்லபடியான ஒரு அமைப்பை தான் சொல்லுது. குடும்பத்துக்குள்ள சுப காரியங்களோ சுப நிகழ்வுகளோ முதல் 15 நாட்களுக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வருமானம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சுக்கிரனும் குருவும் இணைவு வர்றாங்க. 2, 7, 9, 12 இணைவு வர்றாங்க. அப்போ சம்பாதித்ததுல ஒரு பகுதியை செலவு பண்ணிடுவீங்க, மீதி எல்லாம் சேமிப்பாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சுக்கிரனும் குருவும் இணைவு பெறுவது லட்சுமி யோகம் உங்க ராசிக்கு 2ஆம் பாவத்தில் ஏற்படுது. லட்சுமி யோகம் ஏற்படும் போது கண்டிப்பா வருமானத்தை சேமிக்க முடியும். படிப்பு, ஆரம்ப கல்வி நல்லபடியா இருக்குது. உயர்கல்வி சற்று தடுமாற்றத்திற்கு பின்பு நல்ல ஒரு சூழலை கொடுக்கிறது. அதே போல வெளியூர் வெளிமாநில பயணங்களை பத்தி சொல்லலாம் அப்படின்னா, கொஞ்சம் இடமாற்றத்தை செய்யாமல் இருப்பது நல்லது முதல் 14 நாட்களுக்கு. அதற்கப்புறம் இடமாற்றம் பற்றிய சிந்தனைகளை நம்ம வளர்த்துருக்கலாம், அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கலாம். அப்போ அது நம்மளுக்கு இடமாற்றம் கொஞ்சம் சாதகமாகும். முதல் 14 நாட்களுக்கு என்ன முயற்சி எடுத்தாலும் அது நடக்காத மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளதான் உங்களுக்கு இழுத்துட்டு போகும் அப்படிங்கிறத இந்த கோச்சார நிலைகள் சொல்லுது. சரியா? இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் தானா? இது என்னுடைய சுய ஜாதகத்துக்கு பொருந்தி வருமா அப்படின்னு கேட்டா, இந்த ஒவ்வொரு கிரகமா சொன்னோம் இல்லைங்களா, அந்த கிரகத்தினுடைய பெயர் சொல்லும்போது செவ்வாய்னா செவ்வாய் சொல்லும்போது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்குள்ள பலமா இருக்கிறார். அப்போ இந்த மாதம் முழுக்க உங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா 100% உங்களுக்கு அப்படியே பொருந்தி வரும் இந்த மாசத்துக்கு உண்டான பலன். எந்த கிரகம் சொல்றோமோ அந்த கிரகத்தினுடைய பலாபலன் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். மற்ற கிரகங்களுக்கு நடக்காது, மற்ற கிரகங்களுக்கும் நடக்கும். பெரிய மாற்றங்கள் அது கொடுக்காது. உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்தியை வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நிறைய சேஞ்சஸ் அது கொடுக்கும். சொல்றதை அப்படியே நடத்தி காட்டும். ஸோ அது ஒரு அற்புதமான விஷயம் அது. அப்போ சனி, ராகு, குரு, கேது இவங்கெல்லாம் ஒரு லெவல்ல இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுக்க பலமாகிறாரு. மாசம் 1ஆம் தேதி, ஜூன் 1ஆம் தேதி உங்க ராசிக்குள்ள வந்துடுறாரு. இந்த மாசம் முழுக்க உங்க ராசிக்குள்ளதான் இருக்க போறாரு. அப்படிங்கும்போது சூப்பரா இருக்கு. எந்த தொந்தரவும் இல்லை. என்ன வந்தாலும் சமாளிக்க முடியும். என்ன விஷயங்களா இருந்தாலும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். எல்லாத்தையும் வின் பண்ணி வர்றதுக்கு உண்டான வேலையும் நடக்கும். சூப்பரான ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும். அப்போ சின்ன சின்ன நெகட்டிவ் எல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா, அந்த நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சிம்பிள், அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துட்டு வரலாம். சித்தர்கள் வழிபாடு செய்துட்டு வரலாம். எப்ப சார் பண்ணணும்? பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்துட்டு வரலாம். மிகப்பெரிய மாற்றம் இந்த மாதம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. மேலும் மேசராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.